எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, திருட்டு இல்லை, பயம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அந்த இடம் வந்து சொர்க்கம்னு சொல்லுவோம். நான் ஒரு பொருளை வைக்கிறேன், இல்லை ஒரு 4 பேர் இருக்காங்க அந்த சமூகம், அந்த ஊர்ல வந்து எந்த திருட்டுமே நடக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் இருந்ததுன்னா அதுதான் வந்து பெஸ்ட் பிளேஸ் டு லிவ்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடம் தான் நல்ல இடம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாதைக்குள்ள வந்து நம்ம அந்த யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கிறது இல்லை, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்றது இல்லை, நம்ம ஆன்ம முன்னேற்றத்தையும் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அதுதான் பெஸ்ட் தலைமுறையா இருக்கும். அதுக்காக தான் வந்து ஐயா எங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்னார்னா, இந்த பாடத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய பொறுப்புனா இப்ப நாங்க 5 பேருடைய பொறுப்பு இல்லை, நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இதை செஞ்சு இதை வந்து நம்ம வந்து உலகத்துக்கு பரப்பி எல்லாரையும் இந்த வழியில வர வைக்கிறது தான் வந்து நம்மளுடைய பொறுப்பை தவிர்த்து நம்ம மட்டும் செஞ்சுட்டு நம்ம மட்டும் ஒதுங்கிறதுன்னு இல்லை. கரெக்டுங்களா? நம்ம இதுக்குன்னு எல்லாரையும் கைப்பிடிச்சி இழுக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த பூமிக்கு இந்த ஆன்மா வரதே வந்துட்டு ஏதோ ஒரு அசைவுனால வந்துடுச்சு, நிறைய வினைகள் செஞ்சாச்சு, நிறைய வினைகள் செஞ்சிட்ட அப்புறம் அந்த ஆன்மா மேல்நிலை அடைஞ்சாதான் மறுபடியும் வந்த இடத்துக்கு வீடு பேரு போய் அடைய முடியும். ஸோ அந்த வீடு பேரு போய் அடையணும்னா அந்த ஆன்மா மேல்நிலைக்கு போகணும். அந்த ஆன்மா மேல்நிலைக்கு போகணும்னா இப்பத்துலேருந்து நம்ம வினையை கழிக்கிற இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ பெரும்பாலும் வந்து இதை நான் நிறைய வீடியோல கூட சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா அம்மா 2 பேரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு. அப்பெல்லாம் முன்னெல்லாம் அந்த கூட்டு குடும்பம்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்லை வந்து எப்படி சொல்ற சித்தப்பா அவங்க ஃபேமிலி இருக்கும். ஒரு குடும்பம்னு பார்த்தாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேர் இருக்கிற மாதிரி ஃபேமிலி இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதை தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது நாங்கள் வளர போகும்போது எங்கள் அம்மாலாம் வீட்டில் இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போனாதான் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை வந்து சர்வே பண்ண முடியும், இப்போ இருக்க வாழ்க்கையை ஓட்ட முடியும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி ஆச்சு? நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம். நினைச்சு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வீட்டில் வந்து ஏசி இருந்தது, எத்தனை பேர் வீட்டில் வந்து கார் இருந்தது? இப்போ யோசிச்சு பாருங்க, அட்லீஸ்ட் 2 வீட்டில் ஒரு 2 வீடுனா ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக கார் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து எல்லா வீட்லையுமே இப்போ ஏசி இருக்கிறது காமன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்ம லக்ஸரியை ஏற்றிக்கிட்டு அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும்ட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கணும். அதனால என்ன பிரச்சனை ஆக ஆரம்பிக்குதுன்னா, பசங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒன்று இந்த கேஜெட்ஸ் சொல்ற கம்ப்யூட்டர், டிவி, மொபைல், இந்த 3 விஷயத்துக்குள்ள வந்து அதிகமாக போயிடுறாங்க. இதுல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதுன்னா பசங்க நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க, ஓகே. அவங்க வந்து நம்ம சின்னப்ப இருக்கும்போது நம்ம இருந்ததுக்கும் இப்போ பசங்க இருக்கிற அந்த ஐக்யூ லெவலும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதுல கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்ல இல்லை கம்ப்யூட்டர்லயோ இல்லை டிவிலையோ வர விஷயங்கள் வந்து இந்த வயசு பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு இல்லை. இந்த மொபைல்ன்றது ஒரு பெரிய உலகம், அதுக்குள்ள போயிட்டோம்னா என்னென்னாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பசங்க வந்து நல்லதும் நிறைய கெட்டுக்கிறாங்க, கெடுதலான விஷயம் இன்னும் நிறைய கெட்டுக்கிறாங்க. ஸோ இது நம்ம பிரெயின் எப்படி வந்து டிசைன் ஆகிருக்குன்னா, நிறைய நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்கள் ஈர்ப்பு அதிகமாயிடும். இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ இதனால வந்து பசங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது, பார்க்க நிறைய ஆரம்பிக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி நம்ம பசங்களை வந்து வெளில கொண்டு வர முடியும்? ஒன்று, நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க கூட நிறைய நேரம் பேசணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அது நேரம் இல்லை. கரெக்டுங்களா? ஏன்னா வந்து நம்ம ஆஃபீஸு காலைல 9 மணிக்கு போகிறோம்னா நைட்டு 10 மணிக்கு வர்றது, இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்போம், வீட்டு வேலை செய்கிறது, அந்த இதெல்லாம் பார்க்குறதுல வந்து வேகமாக போயிடுவோம். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது பசங்களை எப்படி நம்ம வந்து வழியை மாற்றி விடுறது, இல்லை இது மாதிரி கொண்டு வர்றதுன்னா இந்த மாதிரி பயிற்சி முறைகள். எத்தனை பேர் பசங்க வீட்டில் போயிட்டு வந்துட்டு சத் சங்கம் மட்டும் முன்னெல்லாம் நடக்கும் கோயில்களில், இப்போல்லாம் கோயிலில் அதெல்லாம் நடக்கிறதே இல்லை. எத்தனை கோயில்களில் சத்சங்கம் நடக்குது? இல்லை எத்தனை பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர்கள் கூட்டிகிட்டு போயிட்டு சத்சங்கம் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க பிள்ளைகளை. ஒரு ராமாயண கதையோ, இல்லை மகாபாரத கதையோ, இல்லைன்னா ஏதோ ஒரு நீதி கதைகளோ, இல்லை ஒரு சித்தர்கள் பேசுறதையோ எத்தனை வீட்டில் பிள்ளைகள் பார்க்குறாங்க? சன் மியூசிக்காக ஏதோ ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே இருக்கும் டிவியில், அப்பா அம்மா ரெடி ஆவாங்க, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆவாங்க, இடகடன்னு போவாங்க. எத்தனை பேர் வீட்டில் சத்சங்கங்களோ, இல்லை வந்து பக்தி பாடல்களோ, இல்லை நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் சினிமா பாட்டு பாடுற மாதிரி பக்தி பாடல்கள் பாடுறாங்க?
எத்தனை பேர் வீட்டுல பசங்க பக்தி பாட்டு பாடுறாங்க, இல்ல சித்தர் பாடல்களை பாடுறாங்க? நம்மளே சித்தர் பாடல்களை பாடுறது இல்லை. புக்கை கொடுத்து படிக்க சொன்னோம்னா அதை ஒரு 4 வரியை படிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு 4 மணி நேரம் ஓடி போயிடுது. படிச்சாலும் புரியறது இல்லை நம்மளுக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை ஏன் நான் முக்கியமா சொல்ல வரேன்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சித்தர் பெருமக்கள் வந்து எவ்வளையோ விஷயத்த கொடுத்துட்டு போயிட்டாங்க. வைத்தியத்திலேருந்து ஆன்மீகத்திலேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையை அதிகமா பாக்குறமே தவிர்த்து நம்ம இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம யாருக்குமே வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. சொல்லி கொடுக்கணும்ன்ட்டு செய்யாததுனால அது என்ன ஆயிடுதுன்னா, அடுத்த தலைமுறைக்கு அது மேல நாட்டம்ன்ற ஒரு விஷயம் இல்லை. இன்னும் ஊர்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு, நாங்க சின்ன வயசுல ஊருக்கு போகும்பொழுது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாடல்கள் வந்து அவ்வளோ ஈஸியா படிப்பாங்க. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஏன் இப்போ மறுபடியும் ரொம்ப டீப்பா சொல்றேன்னா, நம்ம இந்த பாதைக்கு வந்தது வந்து பெரிய விஷயம். ஆனா அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கு, இதுல வந்தா இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். எத்தனை பேர் இங்க வந்து எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த பாடம் வாங்கியும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கம்மியாகலை என்று சொல்றது யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்துதான் இந்த 2 மணி நேரம் நீங்க ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, இல்ல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அதுதான் உங்களை வந்து மாத்துது, வேற எதுவுமே மாத்தல. அதே மாதிரி நீங்க வந்து எந்த பாத வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்ப ஆன்மீகம்ன்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய விதமாவும் சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம எந்த விதத்தை கடைபிடிக்கிறோம், அந்த விதத்துல வந்து நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இங்க மாசம் மாசம் வந்து நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் இங்க கூடி இவ்வளவு விஷயம் பேசுறோம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? ஏன் வீடியோல தனியா ரூம்ல வீடியோ எடுத்து சொல்லிட்டு போயிடலாமே? எதுக்கு இங்க வந்து பண்ணணும்? இங்க வந்து இப்ப நான் வந்து ஒரு விதமா பாடம் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லா பாடமும் வாங்கிட்டேன். நான் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வந்து முதல் பாடம் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து 2வது உபதேசம் வாங்கியிருப்பாங்க, சிலர் வந்து 3, 4, 5 அந்த மாதிரி வாங்கியிருப்போம். இப்ப இங்க வந்து எல்லாரும் இருக்கும்போது நம்ம பாடமே எதை வச்சு பண்றோம்? நம்ம பாடம் எதை வச்சு பண்றோம்? பாடத்துக்கு ரொம்ப முக்கியமானது இது சுவாசம், மூச்சு. கரெக்டா? மூச்சு வந்து எல்லாருக்குமே வருதா? நம்ம எல்லாருக்குமே வருதா மூச்சு? இப்ப நம்ம வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம மூச்சு ஓடும் பொழுது நம்ம கதின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கே தெரியாம இந்த பாடம் பண்ண நம்மளுக்கு அந்த கதி ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? அந்த கதி ஓடும் போது இப்ப என் பக்கத்துல ஒருத்தர் வந்து முதல் பாடம் பண்றவர் உட்காந்துருக்காரு, நான் எல்லாம் பாடம் பண்ணிட்டு நான் அந்த கதி ஓட்டுறேன்னா ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு நல்ல பாடம் வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் இங்க வந்து வரணும், எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சொற்பொழிவு ஒண்ணு கேட்கறது. நான் வந்து எல்லாரையும் வர வச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணுவோம், எல்லாரும் அவங்கவுங்க சொந்த கதையை பேச ஆரம்பிச்சிருவோம். வீட்டுல இதாச்சு, அங்க அப்படி பண்றாங்க, இங்க இப்படி பண்றாங்க என்று சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுனால உங்க எண்ணங்கள் வந்து செதறவே செதறாது. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க